அன்புக்குரிய தமிழக மக்களே, தேவர் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவராகிய நான் ஒன்றை உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனின் ஆசைகள் மாறக்கூடியது. கனவுகளும் லட்சியங்களும் ஒருபோதும் மாறாது. அப்படி லட்சிய கனவோடு தொடங்கிய தேவர் தொலைக்காட்சி புதிய பரிமாணத்தில் உங்களிடம் மீண்டும் வந்தடைந்துள்ளது. அன்று பேசிய சில கருத்தினை இன்று உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். இன்னும் இந்நிலை மாறாமல் அன்றிருந்ததை விட மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது என்று நினைக்கும் போது மனம் கணக்கிறது. தற்கால அரசியல் சூழ்நிலைகள் புரிந்து அனைத்து மக்களோடும் மிக இணக்கமாக வாழ்ந்து உங்களுக்கான கல்வி, வணிகம், அரசியலை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எனது 7 பொன்மொழிகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் அரசியல்வாதிகள் எல்லோரும் அரசியல் தலைவர்களாக இல்லை, அரசியல் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். உண்மையான தலைவன் மாலையையும் தூக்குமேடை கயிற்றையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான். பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை தன் உடலெல்லாம் விழுங்கப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கும் போதும் தன்னருகில் வரும் ஈயை கவ்வுவதற்கு வாயை திறப்பதைப் போலவே மனிதனுக்கு ஆசை அவன் ஒழியும் வரை இருந்து கொண்டே இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் பணக்காரர்களாக இருந்தால் அவர்களோடு கைகோர்த்து கலந்து வாழவும் சம்பந்தம் செய்து கொள்ளவும் எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். வீரம் என்ற குணம்தான் எதிரியையும் தன்னை மெச்சும்படியான நிலையை ஏற்படுத்தும். கோழைத்தனம் அவ்வாறு செய்யாது. அதிகாரம் மக்களுடையது, அது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் என்ற தூய மனோபாவம் மந்திரிகளுக்கு இருக்க வேண்டும். பக்குவப்பட்ட ஒருவன் இந்து கோவிலில் காட்டுகின்ற தீப வெளிச்சத்தையும் கிறித்தவ வளாகத்தில் வைக்கின்ற மெழுகுவர்த்தி ஒளியையும் முகமதியர் ஊதுபத்தியில் காணுகின்ற சுடரையும் தன் சரீரத்தின் இருட்டை போக்க எழுப்ப வேண்டிய ஞான விளக்கின் சொரூபமாக காண்பான். தேவர் டிவியை எளிய மக்கள் யாவரும் உங்களுக்கான ஊடக சக்தியாக மாற்றிக்கொள்ளுங்கள். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து எல்லோருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.